ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, குப்பையை விற்று சொத்து சேர்த்தல். தங்கம் வாங்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் கையில் 1 கிராம் தங்கம் கூட வாங்க காசு இல்லையேன்னு கவலைப்படுறீங்களா? இனி அந்த கவலையே வேண்டாம். இன்றைக்கி தங்கம் விற்கிற விலையில் மிடில் கிளாஸ் நாம் ரொம்ப சிம்பிளாக நமக்கே தெரியாமல் தங்கம் சேமிக்க முடியுங்கிற ஒரு 5 சூப்பரான ரகசியங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விசேஷங்களில் ஆரம்பித்து உங்கள் வீட்டில் இருக்கிற பழைய குப்பை வரைக்கும் எப்படி எல்லாத்தையும் தங்கமாக மாற்றலாம்னு நான் சொல்ல போகிறேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தங்கம் சேமிக்க சூப்பரான 5 ரகசியங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்துடலாமா? விசேஷங்களை தங்கமயமாக மாற்றுங்க. நம்ம வீட்டு விசேஷங்கள்னாலே முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது ஆடம்பரமான கேக்கு, விதவிதமான டெக்கரேஷனு, அதிக விலைக்கு ட்ரெஸ் எடுக்கிறது, அப்புறம் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத கிஃப்ட் வாங்குறதுன்னு பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த 2000 அல்லது 5000 ரூபாயை அப்படியே எடுத்துகிட்டு போய் கோல்டு காயினாக வாங்கி கொடுத்து பாருங்கள். அந்த பணம் என்றைக்கும் அழியாமல் உங்கள் கையை விட்டு போகாமல் அப்படியே இருக்கும். அந்த காலத்தில் விசேஷம்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வீட்டுக்கு வர்றவங்க மொய் வைப்பாங்க. அந்த மொய் பணத்தை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஒரு தங்க காசு வாங்கிடுவாங்க. நாம் அதை இன்னும் ஸ்மார்ட்டாக பண்ணலாம். கேக்கு, பார்ட்டி செலவுகளை எப்படிலாம் குறைக்கலாம்? இப்போ ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு கேக்கு, ஸ்நாக்ஸு, டெக்கரேஷன்னு குறைஞ்சது 5000லேருந்து 10,000 வரைக்கும் செலவாகும்னு வச்சுக்கோங்களேன். யோசிச்சு பாருங்கள். அந்த கேக்கு அன்னைக்கு 1 மணி நேரத்துலேயே தேர்ந்துடும். அதுக்கு பதிலாக ஒரு சின்ன கேக் மட்டும் வாங்கிட்டு மிச்சம் இருக்கிற அந்த 7000 ரூபாய்க்கு இன்றைக்கி தேதியில் அந்த அமௌண்ட்டுக்கு வர மாதிரி ஒரு தங்க காசு வாங்கி உங்கள் குழந்தை கையில் கொடுத்து பாருங்கள். அந்த பையனோ பொண்ணோ என் பர்த்டேக்கு எங்கள் அப்பா அம்மா எனக்கு சேர்த்து வச்ச தங்கம் இதுன்னு பெருமையாக சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு வீட்டு விசேஷத்துக்கோ சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கோ போகிறீங்கன்னு வச்சுப்போம். அங்கே போய் ஒரு 2000க்கு ஒரு கிஃப்ட் ஐட்டம் வாங்கி தரீங்கன்னு வச்சுப்போம். அது கொஞ்ச நாள் ஓரமாக கிடக்கும். அதுக்கு பதிலாக அதே 2000க்கு டிஜிட்டல் கோல்டு மூலமாக ஒரு சின்ன கிராம் கூட அவங்க மொபைல் நம்பருக்கு கிஃப்ட் பண்ணலாம். அது அவங்க கஷ்ட காலத்துக்கு உதவும் போது உங்களை தான் நினப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் உங்கள் வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு வெளியில் போய் ஹோட்டலில் சாப்பிட்டு 3000 செலவு பண்ணுறீங்களா? அப்போ அந்த பழக்கத்தை மாற்றுங்க. இந்த வருஷம் நம்ம வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு 1 பவுன் அல்லது அரை பவுனில் தங்கம் எடுக்கணும்னு வைராக்கியமாக இருங்க. 10 வருஷம் கழித்து பார்த்தா உங்ககிட்ட 10 பவுன் தங்கம் இருக்கும். விசேஷம்னா கொண்டாட்டம் மட்டும் இல்லை, அது ஒரு சேமிப்புக்கான ஆரம்பம்னு முடிவு பண்ணுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரோட பர்த்டேக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு தங்கம் வாங்கியே தீருவேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுங்க. அந்த 1 கிராம் 2 கிராம் தங்கம் தான் பின்னாடி ஒரு பெரிய நகையாக மாறும். இப்போ 2வது பாயிண்ட் பார்க்கலாமா? குப்பையை விற்று சொத்து சேர்த்தல். வீட்டை ஒரு முறை சுற்றி பாருங்க. நம்ம வீட்டில் ஓரமாக மேலன்னு எவ்வளவோ பழைய இரும்பு பொருள், பிளாஸ்டிக் சாமான், பேப்பர் எல்லாம் குவிஞ்சு கிடக்கும். அதையெல்லாம் எடுத்து போடுங்க. அப்புறம் பால் பாக்கெட் கவர், முடி உதிர்ந்தா அந்த முடியை கூட எடுத்து வச்சு பாருங்கள். அதில் வர 100-200 ரூபாயை கூட சாதாரணமாக நினைக்காதீங்க. அந்த பணத்தை ஒரு உண்டியலில் போடுங்க. தேவையற்ற பொருள் வெளியே போனால் லக்ஷ்மி கடாட்சமான தங்கம் உள்ளே வருங்கிறது தான் நிஜம். யூஸ் பண்ணாத எலக்ட்ரானிக் பொருள், ஓடாத மிக்சி, பழைய டிவி, ஒயர் அறுந்து போன சார்ஜரு, உடஞ்ச ஃபோன்கள் இதெல்லாம் பீரோக்குள்ளேயும் பரன் மேலேயும் இடத்த தான் அடைக்கும். இதையெல்லாம் ஸ்க்ராப் விலைக்கு விற்று அந்த பணத்தை அப்படியே தங்க உண்டியலில் போடுங்க. இந்த பழைய பொருட்களெல்லாம் விற்று வர 100 ரூபாயோ 500 ரூபாயோ அதை வேறு எந்த செலவுக்குமே பயன்படுத்தாமல் உடனே ஒரு அரை கிராம் தங்க காசு இல்லைனா டிஜிட்டல் தங்கமாக வாங்க பயன்படுத்துங்க. 3வது பாயிண்ட் பார்க்கலாம். கம்பெனி கொடுக்குற கிஃப்ட், அதை எப்படி தங்கமாக மாற்றுவது? திடீர்னு கம்பெனியில் ஒரு போனஸ் தர்றாங்களா, இல்லை ஓவர் டைம் பார்த்தா எக்ஸ்ட்ரா காசு வருதா? அந்த பணத்தை உங்கள் கண்ணுக்கே காட்டாதீங்க. அந்த பணம் உங்ககிட்ட இல்லைன்னு நினச்சிக்கோங்க. அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் தங்கத்தில் முதலீடு பண்ணுங்கள். உழைப்பு தங்கமாக மாறும்போது கிடைக்கிற சந்தோஷமே தனி தான். திடீர்னு கம்பெனியில் ஒரு போனஸ் தர்றாங்களா, இல்லை ஓவர் டைம் பார்த்தா எக்ஸ்ட்ரா காசு வருதா? அந்த பணத்தை உங்கள் கண்ணுக்கே காட்டாதீங்க. அந்த பணம் உங்ககிட்ட இல்லைன்னு நினச்சிக்கோங்க. அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.
உழைப்பு தங்கமாக மாறும்போது கிடைக்கிற சந்தோஷமே தனிதான். ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு ஒரு 2000லேருந்து 3000 சம்பளம் ஏறும். அந்த ஏறின காசை உங்கள் வாழ்க்கை முறைக்கு பயன்படுத்தாதீங்க. பழைய சம்பளத்திலேயே குடும்பத்தை நடத்துங்க. அந்த அமௌண்ட்டுக்கு ஒரு கோல்டு ஸ்கீம் கட்டுறதுக்கு மாற்றிடுங்க. உங்கள் சம்பளம் ஏற ஏற உங்கள் வீட்டு பீரோவில் இருக்கிற தங்கத்தோட எடையும் ஏறிட்டே போகணும். அந்த வைராக்கியம்தான் முக்கியம். என் உழைப்பில் வர்ற ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா ரூபாயும் என் குடும்பத்தோட பாதுகாப்புக்கு தான் சேரணுங்கிற அந்த வைராக்கியத்தோடு இருங்க. ஒரு 5 வருஷம் கழித்து உங்கள் கையில் இருக்கிற நகையை பார்க்கும்போது அன்னைக்கு நான் கஷ்டப்பட்டு பார்த்த ஓவர் டைம் காசு தான் இன்றைக்கி இந்த அழகான ஆரமாக நிற்குதுன்னு பெருமையாக சொல்லுவீங்க. யோசிச்சு பாருங்கள், அந்த காலத்தில் விவசாயிங்க அறுவடை முடிஞ்ச உடனே வர்ற எக்ஸ்ட்ரா லாபத்தை அப்படியே எடுத்துகிட்டு போய் நகைக்கடையில் தான் கொடுப்பாங்க. அதனால தான் அன்னைக்கு அவங்கக்கிட்ட 5-6 பவுனில் காசு மாலை இருந்துச்சு. அதே பாணியை இப்போ நீங்கள் உங்கள் கம்பெனி வருமானத்தில் செய்யுங்க. இப்போ 4வது பாயிண்ட் பார்க்கலாமா? பழைய காலத்து சில்லறை பானை ரகசியம், சிறுதுளி பெருவெள்ளம். நண்பர்களே, இப்போ 4வது விஷயத்துக்கு வருவோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நம்ம பாட்டிங்க எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சிறுதுளி பெருவெள்ளம். இதை நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம். ஆனால் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறோமான்னு கேட்டால் சந்தேகம்தான். ஏன்னா இன்றைக்கி நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, 1 கிராம் தங்கமே 13,000க்கு மேலே விற்குது. என்கிட்ட வெறும் 100 ரூபா தான் இருக்குது, இதை வச்சு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அந்த 100 ரூபாயை செலவு பண்ணிடுறோம். ஆனால் பழைய காலத்தில் நம்ம வீட்டில் ஒரு விஷயம் பண்ணுவாங்க, ஞாபகம் இருக்கா? அந்த மண்பானை மேஜிக் தான். அப்போல்லாம் தங்கம் வாங்கணுன்னா எடுத்த உடனே கடையில் போய் நிற்க மாட்டாங்க. அடுப்பாங்கரையிலையோ இல்லைனா அலமாரியிலையோ ஒரு மண்பானை இல்லை ஒரு சின்ன டப்பாவோ இருக்கும். அதில் அன்னைக்கு காய்கறி வாங்கிட்டு மிஞ்சுற 5 ரூபாயும் 10 ரூபாயும் உள்ளே போகும். அது பார்க்கத்தான் சின்னதாக தெரியும். ஆனால் ஒரு வருஷம் கழித்து அந்த பானையை உடைக்கும்போது அதில் ஒரு பவுன் தங்கம் வாங்குகிற அளவுக்கு காசு இருக்கும். நீங்கள் இப்போ நினைக்கலாம், அப்போ தங்கம் விலை கம்மி இப்போ அதிகம்னு. ஆனால் ஒன்று யோசிங்க, அப்போ அவங்க வருமானமும் கம்மி தான். அன்னைக்கு அவங்க செஞ்ச சின்ன சின்ன சேமிப்பு தான் இன்றைக்கி அவங்கக்கிட்ட இருக்கிற பெரிய நகைகளுக்கு காரணம். பழைய காலத்துலலாம் இன்றைக்கி இருக்கிற மாதிரி கடைகளில் போய் விதவிதமான பிளாஸ்டிக் உண்டியல்லாம் வாங்க மாட்டாங்க. அவங்க யூஸ் பண்ணது மண் உண்டியல் தான். மண் உண்டியலில் ஒரு முறை காசு போட்டுட்டா அதை உடைக்காமல் காசை வெளியே எடுக்கவே முடியாது. இப்போ வர்ற மாதிரி அடியில் மூடியெல்லாம் இருக்காது. அவசரத்துக்கு எடுத்து செலவு பண்ணிட்டலாங்கிற எண்ணமே வராத அளவுக்கு அந்த மண் உண்டியல் ஒரு பெரிய தடையாக இருக்கும். அதனால தான் தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க மண் உண்டியலை தேர்ந்தெடுத்தாங்க. நானும் பிளாஸ்டிக்கில் அடியில் மூடி வர்ற மாதிரி உண்டியல் தான் வச்சுருந்தேன். நான் என்ன பண்ணுவேன்னா, அவசரமாக ஏதாவது வாங்கணும்னா உடனே நான் அதில் எடுத்துருவேன். அதில் தான் கீழே மூடி மாதிரி இருக்குமே, அதனால் நான் ஓப்பன் பண்ணி எடுத்துருவேன். இதுவே மண் உண்டியல்னா உடச்சி தான் எடுக்கணும். நம்ம உடச்சி எடுக்க மனசு வராது. அது ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் தான் எடுக்கணும்னு தோணும். அதனால இப்ப நான் மண் உண்டியல் வாங்கிட்டேன். இப்ப நீங்க என்ன உண்டியல் யூஸ் பண்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நகைக்கடை சேமிப்பு திட்டம், கோல்டு ஸ்கீம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5வது விஷயம் ரொம்ப பிரபலம். ஆனால் நிறைய பேர் இதை சரியாக யூஸ் பண்ணுறது கிடையாது. அதுதான் நகைக்கடைகளில் இருக்கிற தங்க நகை சேமிப்பு திட்டம். இதையும் அந்த சிறுதுளி பெருவெள்ளம் கணக்கில் தான் நான் சேர்க்குறேன். ஏன் இது பெஸ்ட்டு? இன்னைக்கு 1 கிராம் தங்கம் 13,000க்கு மேலே போயிட்டு இருக்கு. ஒரே அடியாக 13,000 ரூபாய் கொடுத்து 1 கிராம் வாங்குறது பல பேருக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் மாதம் ஒரு 500 ரூபாய் இல்லை 1000 ரூபாயோ நம்மளால் ஒதுக்க முடியும் இல்லையா? நான் ஃபஸ்ட்டு இந்த சேவிங்ஸ் ஸ்கீம் மேலே ஆர்வமே இல்லாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் நம்மளும் ஒரு கோல்டு சீட்டு போடலாம்னு என்னால் முடிஞ்ச ஒரு அமௌண்ட்டை அந்த சீட்டில் சேர்ந்தேன். 11 மாதம் முடிஞ்சதும் நான் கட்டின அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு நகை என்கிட்ட இருக்கும். சீட்டு முடிஞ்சதும் மறுபடியும் சீட்டில் சேர்ந்துருவேன். இப்படி பண்ணால் ஒவ்வொரு வருஷமும் நகை எடுக்கலாம்.
இந்த ஸ்கீமில் இருக்கிற பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் 11 மாதம் காசு கட்டிட்டு நகையாக எடுக்கும்போது கடைக்காரங்க வேஸ்டேஜ் போட மாட்டாங்க. ஒரு 10% சேதாரம் மிச்சமானால் கூட அதில் உங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கும். முயற்சி எடுங்க. நீங்களும் உங்கள் பட்ஜெட் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன அமௌண்ட்டில் இன்றைக்கே ஒரு ஸ்கீம் ஆரம்பிங்க. இது உங்களுக்கு ஒரு கட்டாய சேமிப்பாக மாறும். 11 மாதம் கழித்து நீங்கள் கட்டின அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு அழகான நகை உங்கள் கையில் வாங்கும்போது அந்த சந்தோஷமே தனி தான். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது நகைக்கடை ஸ்கீமில் இருக்கீங்களா? இல்லைனா எந்த கடையில் போடலாம்னு யோசிக்கிறீங்களான்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த 5 பாயிண்டில் எது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு, நீங்கள் எப்படி சேமிக்க போகிறீங்கன்னு சொல்லுங்கள். அப்படியே இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.